ரைட்டு. ஆமாம். இப்போ கிரிவலம் நிறைய பேர் வரீங்க. ஏற்கனவே வந்தவங்களுக்கு தெரியும் என்ன கண்டிஷன்னு. புதுசா வரவங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன். கிரிவல பாதை அப்படிங்கிறது என்னமோ மலைய ஒட்டி ஒரு காட்டு பகுதியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அந்த காட்டு பகுதியில் நடந்து போகும்போது எல்லாம் டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலா கிரிவல பாதைன்றது ஒரு 6-7 கிலோமீட்டர் தான் அந்த வனப்பகுதியில் வரும். மீதி இருக்கிற 7 கிலோமீட்டர் டவுனுக்குள்ளே வரும், சிட்டிக்குள்ளே வரும். அங்கே பார்த்தீங்கன்னா 4000 பேர் படிக்கக்கூடிய ஸ்கூல் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் படிக்கிற ஸ்கூல் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் படிக்கிற ஸ்கூல் இருக்குது. இதுக்குள்ளே தான் பஜார் இருக்குது, கடைத்தெருவு இருக்குது, நகைக்கடை இருக்குது, துணிக்கடை இருக்குது, அப்புறம் சினிமா தேட்டர் இருக்குது, பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கிற இடம் இருக்குது, அன்னாடமாக இந்த பூ மார்க்கெட் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே இந்த மற்ற 7 கிலோமீட்டர் டவுனுக்குள்ளே இருக்குது. அப்போ எல்லாரோட வாழ்வாதாரம் எங்கே இருக்குது? டவுனுக்குள்ளே இருக்குது. அவங்க வண்டி ஓட்டின்னு வந்து தான் ஆகணும். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறாங்க, வெளியூர்லேருந்து வரவங்க, நாங்கள் நடந்து போகும்போது எங்களுக்கு வழி விட மாட்டுறாங்க, ஹார்ன் வச்சு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் 2 பேருமே கோஆப்ரேட் பண்ணணும். இவங்களும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களும் இவங்களுக்கு வழி விட்டு ஓரமாக